செல்வ வளம், செழிப்பு மற்றும் மங்களத்தின் அடையாளமாக விளங்கும் அன்னை மகாலட்சுமியின் சிறப்பை விளக்கும் ஒரு அற்புதமான புராணக் கதை உள்ளது. இது வெறும் செல்வத்தை மட்டுமல்ல, ஒருவருடைய தூய்மையான எண்ணத்தையும் ஈகை குணத்தையும் மகாலட்சுமி எவ்வாறு மதிக்கிறாள் என்பதை உணர்த்தும் கனகதாரா தங்க மழை கதையாகும். அன்னை மகாலட்சுமியின் கருணை தங்க நெல்லிக்கனி கதை. பண்டைய காலத்தில் ஆதிசங்கரர் சிறு வயதில் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டு குருகுலத்தில் பயின்று வந்தார். பிரம்மச்சாரிகள் தினமும் வீடு வீடாகச் சென்று உணவு யாசித்து உண்பது வழக்கம். ஒருநாள் ஆதிசங்கரர் ஒரு வீட்டின் முன் நின்று, "தாயே, பிக்ஷை இடுங்கள்" என்று குரல் கொடுத்தார். அந்த வீடு மிகவும் வறுமையான நிலையில் இருந்தது. அங்கு வாழ்ந்து வந்த மூதாட்டியிடம் உண்பதற்கு ஒரு பருக்கை சோறு கூட இல்லை. தன்னிடம் யாசகம் கேட்டு வந்த சிறுவனுக்கு கொடுக்க எதுவும் இல்லையே என அந்த மூதாட்டி கண்ணீர் விட்டாள். வீடு முழுவதும் தேடியவளுக்கு ஒரே ஒரு காய்ந்த நெல்லிக்கனி மட்டுமே கிடைத்தது. அதை மிகுந்த அன்போடும் கண்ணீரோடும் கொண்டு வந்து ஆதிசங்கரரின் கைகளில் அளித்தாள். தன் வறுமையிலும் தன்னிடம் இருந்து அந்த ஒரு சிறு உணவையும் தானமாக அளித்து அவளின் தூய்மையான மனதைக் கண்டு ஆதிசங்கரர் சிலிர்த்துப் போனார். அந்த மூதாட்டியின் வறுமையை நீக்க எண்ணிய ஆதிசங்கரர் செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியை நினைத்து மனமுருகி ஒரு பாடலை பாடினார். அதுவே கனகதாரா ஸ்தோத்திரம் எனப்படுகிறது. அவருடைய பக்தியைக் கண்டு மகிழ்ந்த மகாலட்சுமி அவர் முன் தோன்றி, "சங்கரா, இந்த மூதாட்டி தனது முன் ஜென்மத்தில் எந்தவொரு தான தர்மமும் செய்யவில்லை. அதன் கர்ம வினையாலேயே இப்போது வறுமையை அனுபவிக்கிறாள். இவளுக்கு எப்படி என்னால் செல்வத்தை அருள முடியும்?" என்று கேட்டாள். லட்சுமி தேவியின் சிறப்பு மற்றும் அருள் மழை. அதற்கு ஆதிசங்கரர், "தாயே, அவள் முன் ஜென்மத்தில் என்ன செய்தாள் என்பது எனக்கு தெரியும்." ஆதிசங்கரரின் வாதத்தையும் அந்த மூதாட்டியின் தன்னலமற்ற தியாகத்தையும் கண்டு நெகிழ்ந்த அன்னை மகாலட்சுமி உடனடியாக அந்த மூதாட்டியின் வீட்டின் மீது தங்க நெல்லிக்கனிகளை மழையாக பொழியச் செய்தாள். மூதாட்டியின் வறுமை நீங்கி வாழ்வு செழித்தது. இந்த கதையிலிருந்து நாம் உணரும் லட்சுமி தேவியின் சிறப்புகள். தூய்மையான அன்பிற்கு அடிபணிபவள் மகாலட்சுமி. ஆடம்பரமான பூஜைகளை விட தூய்மையான மனதையும் மற்றவர்களுக்கு உதவும் எண்ணத்தையும் ஈகை பெரிதும் மதிக்கிறாள். கர்ம வினைகளை மாற்றுபவள். ஒருவர் செய்யும் நற்செயல்களும் தியாகமும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களின் முந்தைய கர்ம வினைகளை மாற்றி அபரிமிதமான செல்வத்தை வழங்கும் அளவற்ற கருணை கொண்டவள். அனைவருக்கும் பொதுவானவள். ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இன்றி யாருடைய மனதில் இரக்கமும் தர்ம சிந்தனையும் இருக்கிறதோ அங்கு அவள் நிரந்தரமாக வாசம் செய்வாள். செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல. லட்சுமி தேவி வெறும் பொருட்செல்வத்தை மட்டும் தருபவள் அல்ல. மன அமைதி, நல்ல ஆரோக்கியம், தானம் செய்யும் குணம் ஆகிய அனைத்தையுமே அஷ்டலட்சுமி கடாட்சம் அருளுபவள். சுருக்கமாகச் சொன்னால், கடின உழைப்பு, நேர்மை, மற்றவர்களுக்கு உதவும் குணம் மற்றும் தூய்மையான பக்தி உள்ள இடத்தில் மகாலட்சுமியின் அருள் என்றென்றும் நிறைந்து இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்துங்கள், ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த